ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிரான்சாக்ஷன் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒன்று வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் இப்போது நீங்கள் மணி ரிலேட்டடாக என்ன பண்ணாலும் அதை நம்ம டிரான்சாக்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ஏதோ ஒன்று சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இமீடியட்டாக கேஷ் கொடுத்து அவங்க வாங்கும்போது அதுதான் நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது கேஷ் டிரான்சாக்ஷனில் தான் வரும். கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கிரெடிட் கார்ட்ஸ் அது எக்ஸாம்பிளில் நீங்கள் இப்போது கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், நான் ஒரு 10 days கழிச்சு உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அது கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் சேலுக்கும், நீங்கள் சேல் பண்ணி 10 days ஒரு 20 days கிரெடிட் டேஸ் அவங்களுக்கு கொடுத்து அப்புறம் அவங்க பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் அக்கௌண்ட். இது அப்படின்னா இது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இப்போ நம்ம ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஆயில் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை என்ன சொல்லுவீங்க, கிலோகிராம்ஸில் கொடுங்க, மில்லியில் கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா. அது மாதிரி தான் அக்கௌண்ட்ஸுன்றது ஒரு பேசிக் யூனிட்டு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா, எந்த பர்சனுக்கு நம்ம என்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், அதாவது சேல் பண்ணியிருக்கோமா, பர்ச்சேஸ் நம்ம எதாவது வாங்கியிருக்கோமா, இல்லை என்ன ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன இன்கம் பண்ணியிருக்கோம், அதை பற்றி சொல்கிறது தான் அக்கௌண்ட். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் கேபிட்டல்னு சொல்லும்போது எனி அமௌண்ட் இன்வெஸ்டட் பை தி ஓனர் டு அன் ஆர்கனைசேஷன் ஆர் என்டர்பிரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தட் மீன் ப்ரைமரி திங் என்னென்னா உங்களுக்கு அமௌண்ட்டு, அதாவது கேஷ், அதுதான் முக்கியம் உங்களுக்கு. அந்த அமௌண்ட் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, முதலீடுன்னு சொல்லுவோம் தமிழில், அதுதான் கேபிட்டல். நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்களோ உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண, தட் இஸ் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு டிராயிங்ஸு. இந்த டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஆக்சுவலாக ஓனர் தான். நீங்கள் ஓனராக இருக்கும்போது உங்கள் கம்பெனி நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கம்பெனின்றது வேறு, ஓனர்ன்றது வேறு அக்கௌண்டிங்கில் பார்க்கும்போது. ஸோ இப்போ உங்களோட கம்பெனிலேருந்து ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரைஸ் மில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து இப்போ ஒரு 25 kg 50 kg உங்களோட பர்சனல் யூஸ்க்காக ஒரு ரைஸ் எடுக்கிறீங்கன்னா அது டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் நான் என்னோட பர்சனல் யூஸ்க்காக என்னோட கம்பெனி தானே நான் எடுத்துக்கலாமே அப்படி சொல்லலாம். பட் அக்கௌண்டிங்கில் பார்க்கும்போது பிஸ்னஸ்ன்றது வேறு, ஓனர்ன்றது வேறு. ஸோ இட் இஸ் மீன் அஸ் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எனி பிரிண்டட் டாக்குமெண்ட், அதாவது இப்போ பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்கள் பிரிண்ட் பண்ணியோ இல்லை ஹேண்ட் ரிட்டனில் ஏதோ ஒன்று எழுதி கொடுக்குறீங்கன்னா அதுதான் வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க, ஒரு 5000க்கு ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வவுச்சர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதில் என்ன போட்டோம்னா நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட நேமு ஆர் உங்களோட கம்பெனி நேமு, அப்புறம் நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணீங்க, எவ்வளோ கேஷ்க்காக நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதில் அண்டர் அது கீழே நீங்கள் சைன் பண்ணிட்டோன்னே அந்த கேஷ் ரெசிப்ட் அவங்க வச்சுக்கிட்டு தென் உங்களுக்கு அந்த கேஷ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் கேஷ் ரெசிப்ட். இன்வாய்ஸ்ன்னு சொல்லும்போது எனி சேல் பண்ணும்போது கொடுக்குறது தான் இன்வாய்ஸு. அதே மாதிரி பேங்க் பேயிங் ஸ்லிப், அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எனி டெபாசிட்ஸ் அது விட்ரால்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு செலான் மாதிரி ஒன்று ஃபில்அப் பண்ணுவீங்களா, அதுதான் பேயிங் ஸ்லிப்ஸ். நெக்ஸ்ட் இன்வாய்ஸ். ஆக்சுவலாக இன்வாய்ஸ்னால் தான் நம்ம பார்த்தோம்னா சேல் பண்ணும்போது ஒரு தட் மீன் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுப்போம், அதுதான் இன்வாய்ஸ். அதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு குவான்டிட்டியோட ரேட் எவ்வளோ, டோட்டல் குவான்டிட்டியோட ப்ரைஸ் எவ்வளோ, அப்புறம் அவங்களோட கம்பெனி நேமும், நீங்கள் யார் செல்லரோ அவங்களோட நேமு, அவங்களோட கம்பெனி நேமு, அண்ட் பர்ச்சேசரோட கம்பெனி நேமு, அப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் தி ரிசீவர், அப்புறம் யார் சேல் பண்ணுறாங்களோ அவங்களோட சிக்னேச்சர் ஸ்டாம்ப்பு அப்படிலாம் இருக்கும் அந்த இன்வாய்ஸில், அதுதான் இன்வாய்ஸ்னு நேமு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்கிட்டனா பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் சேல் பண்ண முடியும். அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட கோடவுன்லேயோ உங்களோட கம்பெனிலையோ வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதுதான் கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸு. சேல் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு கூட்ஸை வாங்கி உங்களோட இடத்துல வச்சுருப்பீங்க, அதுதான் பர்ச்சேஸு. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அதுக்கு இப்போ நீங்கள் ஒரு 100 டேபிளோ சேரோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அதில் வந்து ஒரு 45 வந்து நல்லா இருக்குது, பேலன்ஸ் ஒரு 5 வந்து ஏதோ உடஞ்சிருக்கு, அப்படி டிஃபெக்ட் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து அது வேணாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் அவுட் வேர்டு. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். சேல்ஸ்னால் நம்ம உள்ள கூட்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா அது கூட்ஸ், அதாவது பர்ச்சேஸ்ன்னு சொல்கிறோம். சேல்னும் போது நம்ம வாங்கியிருக்க கூட்ஸை நம்ம சேல் பண்ணுவோம் பார்த்தீங்களா கஸ்டமர்ஸ்க்கு, அதுதான் சேல்னு சொல்லுவோம். சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்லும்போது நம்ம இப்போ சேல் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஒரு 45 சேர்ஸ் சேல் பண்ணியிருக்கோம், அதில் வந்து ஒரு 43 நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 40 ஒரு 2 சேர் வந்து, அதாவது ஏதோ ஒரு சம்திங் டிஃபெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ சேரில் லைட்டாக கீழே விழுந்திருக்கு ஆர் போல்டு ஏதோ ஒன்று போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது வேணாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுதான் வந்து சேல் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் வந்து அடுத்து ஸ்டாக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு பீரியட் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஃபினான்ஷியல் இயர்னு வச்சோன்னா 1st ஏப்ரல்லேருந்து 31st மார்ச் வரைக்கும், அந்த 31st மார்ச் அன்னைக்கு ஒரு ஸ்டாக் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். அதாவது அன்சோல்டு ஆகாமல் நம்மகிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதான். அது ஃபினான்ஷியல் இயருக்கு மட்டும் இல்லை, எனி டேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இன்னைக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நம்மகிட்ட எவ்வளோ அன்சோல்டு ஸ்டாக் இருக்கோ அதுக்கு பேர் தான் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்கம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து நம்ம கூட்ஸ் ஏதோ ஒன்று சேல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து நமக்கு ஒரு அமௌண்ட் வரும், அதுதான் நம்ம வந்து இன்கம்னு சொல்கிறோம். இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. டிவைடன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, கமிஷன், இதெல்லாம் கூட வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் இன்கம்ஸ் பார்த்தீங்கன்னா. இன்ட்ரெஸ்ட்னா இப்போ நீங்கள் பேங்க்கில் ஏதோ ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கோங்களேன். 3 month ஒன்ஸ் வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று கிரெடிட் பண்ணும், அது வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிவிடெண்ட்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஷேர்ஸ் வச்சுருக்கீங்க கம்பெனிஸில், அதுலேருந்து அவங்க ப்ராஃபிட் வரும் கம்பெனிக்கு, ஸோ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம் கொடுப்பாங்க, அதுதான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கமிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சி வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க, நீங்கள் ஒவ்வொரு இன்சூரரையும் பிடிச்சி கொடுக்கும்போது, அதாவது ஒரு பாலிசி பிடிச்சி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, அதுதான் கமிஷன் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணுறீங்களா, அதுதான் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சால்வென்சி அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து நீங்கள் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்ச்சேஸில் எல்லாம் நிறையா கிரெடிட்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சோன்னா, அந்த கிரெடிட்க்கு வந்து நீங்கள் ஒரு 20 days கழிச்சு பே பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் வந்து இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, அதாவது கேஷே கொடுக்க முடியாது, அவங்களுக்கு செட்டில் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து இன்சால்வென்சின்னு சொல்லுவோம். அதே நம்மளால் அது கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதான் சால்வென்சி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அசெட்னு சொல்லுவோம். அசெட் அப்படின்னு சொல்லும்போது சொத்து. உங்களோட கம்பெனி ஒன்று வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன், இப்போ அதுக்கு வந்து நீங்கள் என்ன வச்சுருப்பீங்க, இந்த ஃபேனு, ஏசி, டேபிள், சேர் அதெல்லாம் இருக்கும். ஏன்னா அப்போ தான் கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுதான் வந்து நமக்கு அசெட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து லயபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, ஏதோ ஃபர்னிச்சர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இன்னும் கேஷ் பே பண்ணலை, அப்போ வந்து அது வந்து உங்களுக்கு லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதுக்கான வேல்யூ இன்னும் பே பண்ணாத வரைக்கும் அது வந்து நமக்கு லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம வந்து ஒரு சேல் பண்ணியிருக்கோம் வச்சுக்கோங்களேன், அந்த சேலுக்கு வந்து நம்ம இன்னும் கேஷ் இன்னும் நமக்கு இன்னும் வரலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அவங்களுக்கு டெட்டார் ஆகிடுவோம். அதாவது அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களும் இன்னும் மணி நமக்கு கொடுக்கல, ஸோ அவங்க வந்து நமக்கு கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் ஒரு அசெட் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்கள் யூஸ் பண்ண அதோட வேல்யூ வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அதாவது இப்போ ஒரு சேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இயர் ஆன் இயர் நீங்கள் யூஸ் பண்ண அது லைஃப் டைம் வேல்யூ வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவோம் அக்கௌண்ட்ஸ், அதுதான் வந்து டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பேட் டெப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு சேல் ஒன்று பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து இப்போ ஒரு 1 lakh நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 95,000 அவங்க கொடுத்துட்டாங்க, பட் அந்த 5,000 உங்களால் ரிசீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது அது பேட் டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் பண்ணுவோம். அண்ட் அக்கௌண்டிங் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு அதை பார்த்துட்டு அதை வந்து ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். தென் அந்த ஜேர்னல் வந்து லெட்ஜராக போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லெட்ஜர் வச்சு நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் 3rd ஸ்டேஜில். தென் ட்ரையல் பேலன்ஸை வச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த
ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வச்சுக்கிட்டு லாஸ்ட் ஸ்டேஜ் நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ்: கேஷ் பேசிஸ், அக்ரூவல் பேசிஸ் அண்ட் மிக்ஸ்டு ஆர் ஹைப்ரிட் பேசிஸ். கேஷ் பேசிஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு கூட்ஸ் ஒன்று சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவே உங்களுக்கு அமௌண்ட் ரியலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது கேஷ் பேசிஸ். அதே மாதிரி தான் இப்போ பர்ச்சேஸ்க்கும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உடனே நீங்கள் கேஷ் அவங்களுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா அது கேஷ் பேசிஸ். அக்ரூவல் அப்படின்னு சொல்லும்போது எனி பெனிஃபிட் ரெண்டட் ஆர் ரிசீவ்டு, அதாவது இப்போ நம்ம ஒன்று கூட்ஸை வாங்கிடுறோம், அதை சேல் பண்ணிடுறோம் வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நமக்கு இன்னும் கேஷ் இன்னும் ரியலைஸ் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிக்சட் ஆர் ஹைப்ரிட் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிக்சட் ஆஃப் கேஷ் பேசிஸ் அண்ட் அக்ரூவல் பேசிஸ் தான் மிக்சட் ஆர் ஹைப்ரிட் பேசிஸ் சொல்லுவோம். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 lakh வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன், 75,000 நீங்கள் கொடுத்துறீங்க, பேலன்ஸ் 25,000 இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது கேஷ் பேசிஸ் அண்ட் அக்ரூவல் ரெண்டுமே அதில் வந்துடுது. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அக்கௌண்டிங்கெல்லாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்தம் 2 யூசர்ஸ் தான் இருப்பாங்க டோட்டலாக. ஒன்று வந்து இன்டர்னல் யூசர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். இன்டர்னல் யூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தட் மீன்ஸ் மோஸ்ட்லி அவங்க பார்த்தீங்கன்னா ஓனர்ஸாக தான் இருப்பாங்க, அவங்க தான் மேனேஜ்மெண்ட். ஸோ அவங்க தான் இன்டர்னல் யூசர். எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரெடிட்டார்ஸ், இன்வெஸ்டர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ், டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் ஜென்ரல் பப்ளிக். ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு இருக்கும். பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு சொல்லும்போது இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட் எவர் த ஜென்ரல் பப்ளிக் வந்து நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ரிவீல் பண்ணணும். அப்புறமா வந்து நம்ம அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக போக போக நமக்கு முக்கியமானதே மொத்தம் இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் தான். அதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. இப்போ பார்க்கப்போ பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது இட் ரெப்ரசன்ட் தி டிரான்சாக்ஷன் பிட்வீன் த பர்சன். தட் மேபி இது வந்து பர்சனாகவும் இருக்கலாம், தட் மீன் ஹியூமன் பீயிங்காக இருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் பர்சனாக இருக்கலாம். ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது எனி கம்பெனி ஆர்கனைஸ்டு பை தி லா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லணும். நாட் ஓன்லி இந்தியா, இன் ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஏதாவது ஒரு லாவில் நம்ம வந்து அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது this is related with that means property, that means tangible and intangible asset அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது எனி டிரான்சாக்ஷன் ரிலேட் டு எக்ஸ்பென்ஸ், லாஸ், கெயின்ஸ் ஆர் இன்கம்ஸ், அதுதான் வந்து நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பர்சன் அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ணணும்னா அது ரூல் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அண்ட் ரியல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸையும் லாஸஸையும் டெபிட் அண்ட் பண்ணணும். அண்ட் கிரெடிட் பண்ண வேண்டியது பார்த்தா இன்கம் அண்ட் கெயின்ஸு. இதுதான் நம்ம கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேர்டு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே, ஃபார் எவ்ரி டெபிட் தேர் வில் பி அ கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதுதான் இன்னையோட கிளாஸு. நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் இதோட டீட்டெயிலாக, இது வந்து தேரின்றதால நமக்கு இவ்வளோ மட்டும் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சம்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸஸ்லேருந்து. ஓகே, தேங்க்யூ.